நேற்று சாட்டர்டே நம்ம ரொம்ப பிஸி. ஏன்னா டே ஃபுல்லாமே ஒரே ரவுண்ட்ஸில் தான் இருந்தோம். எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறத நான் ஒரு லாங் வீடியோவே போடலாம் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து லாங் வீடியோ போட போகிறோம். பார்க்கலாமா எங்கே போனோம் அப்படின்னு. வீட்டிலேருந்து கிளம்பும் போதே மணி 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. சரி வெயிலாக இருக்குமே அப்படின்னு வாட்டர் பாட்டிலில் தண்ணியை ஃபில் பண்ணி வச்சுருந்தேன். ஃபேமிலிக்கே நான் வந்து வாட்டர் பாட்டிலில் ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் தண்ணி தவிக்கும் போல். செம்பிலெலாம் அள்ளி குடிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நேராக எங்கே போனோம் அப்படின்னா எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு தான் போனோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். போன உடனே மருமையன் தான் இருந்தார். இருக்கும்போது எங்களை பார்த்தோன்னா பறந்து ஓடிட்டார். ஏன்னே தெரியல. அதுக்கப்புறம் ஆளை பிடிச்சி கொண்டு வரதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இவங்க தான் எங்கள் பெரியம்மா அம்மாவோட கூட பிறந்தவங்க. சின்ன வயசுலலாம் லீவ் விட்டால் இங்கே தான் கிடைக்கிறது. இப்போல்லாம் வந்து நம்ம பெரிய ஆள் ஆகிட்டோம். எங்கள் அண்ணன் வரேன்னு சொன்ன உடனே தான் நாங்கள் போனோமே ஃபஸ்ட்டு. அண்ணனுமே இன்றைக்கி தான் கேரளாலேருந்து வந்திருந்தாங்களா. அதோட சரி அண்ணனையும் அப்படியே பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். இவங்க தான் மருமக அண்ணி எல்லோரும் வீட்டில் தான் இருந்திருந்தாங்களா. அப்படியே போன உடனே கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசியாச்சு. அண்ணன் இருந்தனால தான் முக்கியமாக போனதே. ஏன்னா அண்ணனுக்கு வந்து நாங்கள் பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். வரலை அப்படின்னா என் ரொம்ப கோவப்படுவேன். அதனால் அவன் வந்து நேராக அண்ணன் வீட்டுக்கு தான் போயாச்சு. நாளைக்கு வந்து மருமகளுக்கு பர்த்டே. அது தெரியலை, முன்னாடியே சொல்லியிருந்தா கூட நம்ம அடுத்த நாளே போயிருந்துருக்கலாம். நான் எப்போ போனாலும் பெரியம்மா வீட்டில் அப்போ தான் வந்து காய்ச்சி ஓஞ்சிருக்கும். மாங்காய் மரம் தேங்காய் மரம் எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து நான் போகிற டயத்துக்கு எதுவுமே இருக்காது. அதே மாதிரி தான் இன்றைக்கும் நிறைய காயெல்லாம் கிடந்துச்சு. அப்போ வராமல் இப்போ வரீங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கோழி ஆடு இதெல்லாம் பார்த்தோன்னா தியான்ஷிக்காவுக்கும் திருஷிகாவுக்கும் அங்கேருந்து வரதுக்கு மனசே கிடையாது. அண்ணன் தான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தான். வந்தால் உடனே அப்போயே ஓடிட்டே இருக்கீங்க, ஒரு நாள் கூட தங்க மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தான். ஒரு காலத்தில் நான் எங்கள் அண்ணன் எல்லாருமே ஒரே வீட்டில் தான் இருந்தோம். ஒரே ஜாலியாக தான் இருக்கோம். அண்ணன் பின்னாடி நிறைய பொண்ணுங்கள்லாம் சுற்றுவாங்க. நாங்களாம் அப்போ அவங்கக்கிட்டேலாம் நல்லா ஜாலியாக எங்களுக்கு நிறையா ஸ்நாக்ஸ்லாம் பிள்ளைங்களாம் வாங்கி தருவாங்க. வாங்கி சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுறது அதெல்லாம் நினச்சி சிரிப்பாக இருந்துச்சு. இப்போ அண்ணனுக்கு வயசாயிருச்சு. வயசு ரொம்ப ஆகலை, ஆனால் ரொம்ப வயசான தோற்றம் மாதிரி வந்துடுச்சா. அதை சொல்லி உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தான். இந்த பக்கம் அக்காவும் தங்கச்சியும் உட்காந்து கொஞ்சம் கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு அம்மாவுக்கு வாக்குவாதமே வந்துருச்சு. அப்படி பண்ணிட்டீங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும், காரசாரமாக ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தால் எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கேரளாவில் இருந்து இது புதுசாக இருந்துச்சு. ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, அதை எடுத்து கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. ஆனால் சாப்பிட்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் இனிப்பாகவும் கொஞ்சம் காரம் அந்த மாதிரி கலந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதோட சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நேராக தோப்புக்குள்ளே இறங்கியாச்சு. என்னடா இருக்குது இதெல்லாம் பறிச்சுட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா அதான் ஒன்றுமே இல்லையே. இருக்கிறது ஏதாவது கண்ணுக்கு படுதான்னு பார்த்தா 2 கொய்யாக்காய் மட்டும்தான் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. மற்றது எல்லாமே குட்டி குட்டி காயாக பிஞ்சாக தான் இருந்துச்சா. அதோட அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு பார்த்தோம்னா பப்பாளியில் வந்து ஒரு 3 பப்பாளி மட்டும் பழுத்து இருந்துச்சு. அதை அப்படியே அண்ணன் பறித்து கொடுத்தானா அதை அப்படியே வாங்கிட்டு வந்தாச்சு. போனால் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏரியாவே நல்லா குழுன்னு. முன்னாடிலாம் இந்த ஊருக்கு வரும்போது சின்ன பிள்ளையில எங்களை முட்டியை எடுத்துகிட்டு போய் தண்ணி எழுத சொல்லுவாங்க. சின்ன சின்ன குடத்துல ரொம்ப தூரம் போவோம். தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இப்போ இப்படிலாம் இல்லை. தண்ணினாலே இப்போ நம்ம ஊர் தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஃபுல் டே வந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குமா. அதனால நிறைய மரங்கள்லாம் வச்சு உண்டாக்கி தான் இப்போ குழுன்னு இருக்குது. இல்லைன்னா முன்னாடிலாம் ரொம்ப வறட்சியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பெரியம்மா வந்து மூட்டையெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே போனோம் அப்படின்னா புளி, அதுக்கப்புறம் ஊறுகாய்க்கு பஞ்சமே இருக்காது. எங்கள் அம்மா போடுற ஊறுகாய் மாதிரிலாம் வரவே வராது. எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து அவங்க கைப்பக்குவம் தான். நம்மளும் தான் ஊறுகாய் போடுறோம், இருந்தாலும் அந்த டேஸ்ட் வராது. எங்கள் அப்பா வந்து சொல்லுவாங்க, உங்கள் பெரியம்மா மாதிரிலாம் ஊறுகாய் போடவே முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போயுமே அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அம்மா ஊறுகாய் எடுத்து வச்சுருவாங்க. கேட்க கூட தேவையில்லை. எனக்குமே இன்றைக்கி என்னமோ தெரியல, வரதுக்கு மனசே இல்லை. சரி இருந்துட்டு நம்ம போகலாம், ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம தங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ஒய்ஃபு அம்மா எல்லாருமே காப்பு தடையாக இருக்குது, நம்ம தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா தான் நம்ம கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. இல்லைன்னா ஒரு நாள் அண்ணன்ட்டு இருந்துட்டு வந்துருக்கலாம். இங்கே அண்ணனுக்கு வந்துட்டு உடனே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கோபம் தான். என்ன பண்ணுறது, எல்லாரோட சூழ்நிலையும் பார்க்குற மாதிரி இருக்குல்ல. இருந்து கிளம்பும்போது கடைசியாக மருமக வந்து கையால் தண்ணி அள்ளி கொடுத்தாங்க. அவங்க கையால் தண்ணியை குடிச்சிட்டு அவங்களுக்கும் டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு நம்ம கிளம்பியாச்சு. நேராக ஆனந்தூர் வழியாக தான் போனோம். 2 ரோடு பிரியும். ஒன்று பல்க்கு, இன்னொன்று நம்ம போகிற ரோடு. இவங்க வந்து என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் பல்க்குக்கு நேராக போயிட்டாங்க. இங்கே எங்கட ஆளை காணாமேன்னு கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தா நீ அந்த ரூட்டில் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நானும் அவங்களும் வேறு பைக்கில் தான் போனோமா. அதுக்கப்புறம் இப்போ ஆர்எஸ்மங்கலம் நேராக போயாச்சு. ஆர்எஸ்மங்கலத்தில் இன்றைக்கி வந்து சனிக்கிழமை சந்தைனால நிறைய ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எனக்கு வந்து ஆர்எஸ்மங்கலம் சந்தைக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் நம்ம தான் இங்கே இருக்கிறோமே, இங்கே இருந்துட்டு எப்படி ஆர்எஸ்மங்கலம் சந்தைக்கு போகிறது. இன்றைக்கி வந்து யதார்த்தம் அமைஞ்சிருச்சு. அப்படியே நம்மளும் கொண்டு போன கட்டப்பையில் காய்கறியெல்லாம் வாங்கி நிரப்ப வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூறு போட்டு வச்சுருப்பாங்கள்ல, 20 ரூபா தான் ஒரு கூறு. நிறையா காய்கறி தான் வச்சுருந்தாங்க. கத்திரிக்காய் மட்டும் தான் நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்ற காயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதுதான் எனக்கு இங்கே ரொம்ப பிடிக்கும். அப்போவே பறிச்சுட்டு வந்து விற்கிற மாதிரி நல்லா இருக்கும் காய்கறிகள்லாம். அது நல்லா கொஞ்சம் காய்கறிகள்
கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்குறதுக்காக போயிட்டோம். அம்மா தான் அதுன்னு பார்த்து பார்த்து வாங்கியிருந்தாங்க. நான் அப்படிலாம் கிடையாது. எது ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அதை மட்டும் வாங்குறது. கீரையுமே வந்து எப்பயுமே நான் வாங்குவேன்னு சொல்லியிருந்தேன்னா, வாங்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக டிவிகே மெம்பர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சந்தையில் வந்து கட்டைப்பையெல்லாம் கொண்டு வராதவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து பையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்ககிட்ட ஒரு பையை வாங்கிட்டு நம்மளும் வந்தாச்சு. ஏன்னா அம்மா வந்து கட்டைப்பையெல்லாம் வந்து கொண்டு வரல. எதார்த்தமாக சந்தைக்கு போகிறோங்கிற நினைப்புலாம் இல்லைல்ல. ஒரு போக்கில் தானே பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் எந்த ஒரு இதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் ஸ்கூல் கொண்டு போகிறதுக்கு இந்த 20 ரூபா கடையில் போட்டு விற்பாங்க. இது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் அதில் கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மாமனார் வீட்டில் இருந்தாங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே வாழைப்பழமும் கொஞ்சம் சாப்பாடும் வாங்கிட்டு போயிடலாம், போகிற வழியில் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வாழைப்பழம்லாம் வாங்கிட்டு நம்மளும் நேராக இனி வந்து ஊரை பார்த்து கிளம்ப வேண்டியதுதான். ஏன்னா நாங்கள் 6 மணிக்கெல்லாம் வீட்டில் போய் இருக்க வேண்டிய ஆள். சந்தைக்கிலேயே சுற்றி தெரிஞ்சவும் டைமே ஆகுறதுன்னு தெரியல. வீட்டுக்கு போகும்போது மணி 7:30 ஆயிடுச்சு. அப்படியே சாப்பிட்டு தூங்கியாச்சு.